Hi, hello and welcome to School Students Corner. நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 9th Standard Unit 1 சயின்ஸில் இருக்க மெஷர்மெண்ட்டோட டாபிக் தான் பார்க்க போகிறோம். வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ காஜ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இந்த லெசனை பற்றி. வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ காஜ். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் ஸ்கேலை யூஸ் பண்ணி மெஷரிங் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம் டெய்லி லைஃப்பில் நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த மீட்டர் ஸ்கேல்ஸில் நம்ம யூஸ் பண்ணும்போது we will use it சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர்ஸ். ஸோ இந்த சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணி we will measure it. இந்த ஸ்மாலஸ்ட் லென்த்தை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மீட்டர் ஸ்கேலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, இந்த ஸ்மாலஸ்ட் லென்த்தை ஒரு மீட்டர் ஸ்கேலால் நம்ம மெஷர் பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் அ லீஸ்ட் கவுண்ட், ரொம்ப கம்மியான லெவல் யூனிட் அப்படின்னு. யூஸ்வலி லீஸ்ட் கவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா 1 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கும். ஓகேவா, அதாவது 1 மில்லிமீட்டர் வரைக்கும் இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸோட லென்த்தை வந்து அக்யூரேட்டாக நமக்கு வந்து மெஷர் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ காஜ் வந்து ஒரு அக்யூரஸியாக வந்து ஒரு அந்த மெஷர்மெண்ட்டை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். வெர்னியர் கேலிப்பர் பார்த்தீங்கன்னா 0.1 மில்லிமீட்டர் அண்ட் ஸ்க்ரூ காஜ் பார்த்தீங்கன்னா 0.01 மில்லிமீட்டர். அண்ட் திஸ் இஸ் அபவுட் த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் அண்ட் ஸ்க்ரூ காஜ். டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் பார்த்தோம் அப்படின்னா what are all the parts present in the vernier caliper அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா வெர்னியர் கேலிப்பரில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லாங்கான ஒரு ஸ்டீல் ஸ்கேல், அதில் சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டீல் ஸ்கேலை நம்ம மெயினாக என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல்னு சொல்லுவோம். ஸோ மெயின் ஸ்கேல் தான் வந்து சென்டிமீட்டர் அண்ட் மில்லிமீட்டர்ஸ் கண்டெய்னாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த மெயின் ஸ்கேல். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா to the left end of the main scale and upper and lower jaw are fixed perpendicular to the bar. ஸோ இதோட லெஃப்டில் பார்த்தோம் அப்படின்னா இதுதான் இருக்குது, அதாவது அவுட்டர் ஜாஸ் அண்ட் இன்சைட் ஜாஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஜா அண்ட் தென் நெக்ஸ்ட் திஸ் இஸ் லோவர் ஜா. ஸோ இது வந்து அப்பர் அண்ட் லோவர் ஜா. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டுமே பர்பண்டிகுலராக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதாவது இந்த இதுவும் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் ஃபிக்ஸ்ட் பர்பண்டிகுலர்லி. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இதில் ஒரு ஜா, அதாவது ரைட் ஆஃப் த ஃபிக்ஸ்டு ஜா அ ஸ்லைடர் வித் அண்ட் அப்பர் அண்ட் லோவர் மூவபிள் ஜா இஸ் ஃபிக்ஸ்டு. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஜா. ஓகேவா, அதாவது இது நகராது. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு, இது வந்து அப்படியே இருக்கும், இதுதான் வந்து மூவபிள். ஸோ இது வந்து ஃபிக்ஸ்டு, இது வந்து மூவபிள். ஓகேவா, ஸோ அப்போ இது ஃபிக்ஸாக இருக்கும், இது மூவபிளாக இருக்கும். ஸோ இது மூவபிளாக இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைடரும் சேர்ந்து, அதாவது இந்த ஸ்லைடர் இருக்கு இல்லையா, இதுவும் சேர்ந்து நகர ஆரம்பிக்கும் இந்த ஜாவோட. ஸோ அப்போ அந்த நகர அந்த ஸ்லைடரை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல். அப்போ இதுக்குள்ளே மெஷர் ஆகிறத நம்ம வெர்னியர் ஸ்கேல்னு சொல்லுவோம், இங்கே வெளியில் மெஷர் ஆகிறத மெயின் ஸ்கேலில் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லோவர் ஜா வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் டைமென்ஷன். ஓகேவா, ஸோ இந்த லோவர் ஜா இதுதான் வந்து லோவர் ஜான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இது பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் டைமென்ஷனுக்காக யூஸ் ஆகுது. இந்த இன்சைட் ஜாஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்னல் டைமென்ஷனுக்காக யூஸ் ஆகுது. ஸோ அவுட்டர் ஜா இஸ் ஃபார் அதாவது லோயர் ஜா இஸ் ஃபார் எக்ஸ்டர்னல் டைமென்ஷன்னா நமக்கு தெரியும் அதோட அந்த அந்த அளவு எவ்வளோ தூரம் இருக்குன்றது. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்பர் ஜா பார்த்தீங்க அப்படின்னா அதோட இன்டர்னல் டைமென்ஷனுக்காக யூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டு இந்த மெயின் ஸ்கேல் பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரைட் சைடில் வெர்னியர் ஸ்கேல், அதாவது அதோட ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹேஸ் அண்ட் மெஷர் டு டெப்த் ஆஃப் ஹாலோ ஆப்ஜெக்ட். எந்த ஆப்ஜெக்டோட டெப்த்து எவ்வளோ தூரம் இருக்குன்றதை பார்க்குறதுக்கு இருக்கிறது தான் இந்த ஸ்கேல். ஓகேவா, இது வந்து டெப்த்தை பார்க்குறதுக்காக யூஸ் ஆகுறது. ஸோ ஐ வில் ஷோ திஸ் இன் another image. So you can see this moving vernier caliper. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் ஒரு இடத்துல வந்து நமக்கு ஒரு ஜா வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, இன்னொரு ஜா வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் மெஷரிங் பிளேடும் இருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டெப்த்தை வந்து நமக்கு மெஷர் பண்ணி காமிக்கும். தென் நெக்ஸ்ட் இது வந்து இந்த பிளாக் கலரில் இருக்கிறது டிஜிட்டலாக நமக்கு கொடுத்துருக்குற டிஸ்பிளே, அதாவது வெர்னியர் ஸ்கேலோட டிஸ்பிளே. ஸோ எது வந்து மூவபிள் ஜான்னு உங்களுக்கு இந்த பிக்சரை பார்த்துருந்தீங்க அப்படின்னா இட் வில் பி கிளியர் ஃபார் யூ. தென் கம்மிங் டு திஸ்
கம்மிங் டு யூசேஜ் ஆஃப் வெர்னியர் கேலிப்பர் பார்த்தோம் அப்படின்னா the first step in using vernier caliper, அதாவது அந்த கேலிப்பர் யூஸ் பண்ணுறதுக்கு முதல்ல we have to find out its least count. அதோட லீஸ்ட் கவுண்ட்டை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு ரேஞ்ச் அண்டு ஜீரோ எரர் இதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு லீஸ்ட் கவுண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு வேல்யூ ஆஃப் ஒன் மெயின் ஸ்கேல் டிவிஷன் பை டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். ஓகேவா, ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் இருக்கும் போது எத்தனை வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன்ஸ் இருக்கும் ஸோ கேட்குறாங்க. ஓகேவா, அதை டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லீஸ்ட் கவுண்ட் கிடச்சிரும். ஸோ இந்த டயக்ராமில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இன்டெப்த்தாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு என்னது மெயின் ஸ்கேல். ஓகேவா, அப்போ ஒரு மெயின் ஸ்கேலுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எப்படியா இருந்தாலுமே உள்ள நமக்கு 10 டிவிஷன்ஸ் இருக்கும். ஓகேவா, 2 டிஜிட்ஸ் இருக்கும்போது 5 டிவிஷன்ஸ் 10 டிவிஷன்ஸ் கண்டிப்பாக அதில் இருக்கும். கீழே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ தட் இஸ் 10 டிவிஷன்ஸ். அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து 10 டிவிஷன்ஸ். அப்போ ஒரு மெயின் ஸ்கேலுக்கு 10 டிவிஷன்ஸ்னு நமக்கு தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சென்டிமீட்டராக இருக்கும், இல்லைன்னா மில்லிமீட்டரில் இருக்கும். ஏன்னா நமக்கு நார்மலாகவே சொல்லலாம் லீஸ்ட் கவுண்ட்டுன்றது எய்தர் மில்லிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர். ஸோ இந்த மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கு வந்து 1 மில்லிமீட்டரில் இருக்கும் நம்ம வெர்னியர் கேலிப்பர்லன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ அந்த 1 மில்லிமீட்டரில் அது இருக்குது அப்படின்னா, அதாவது லீஸ்ட் கவுண்ட் நமக்கு 1 மில்லிமீட்டர் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துருப்போம். ஸோ அந்த 1 மில்லிமீட்டர் பை வெர்னியர் கேலிப்பர் நார்மலாகவே அதுக்கு 10 டிவிஷன்ஸ். ஸோ பை 10. ஓகேவா, ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கலி வி கெட் மில்லிமீட்டரில் பார்த்தோம்னா 0.1 மில்லிமீட்டர் வரைக்கும் நம்மளுக்கு லீஸ்ட் கவுண்ட் கிடைக்கும். அதே சென்டிமீட்டரில் பார்த்தோன்னா 0.01 சென்டிமீட்டரில் நமக்கு வேல்யூ கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் த லீஸ்ட் கவுண்ட். தென் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஜீரோ எரர். Unscrew the slider and move it to the left such that both the jaws touch each other. So here what they are saying is, இங்கே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஹியர் இந்த ஸ்லைடர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லைடரில் இதோட வேல்யூவும் இன்னொரு அந்த மெயின் ஸ்கேலோட வேல்யூவையும் நம்ம அன்ஸ்க்ரூ பண்ணும் போது ரெண்டுத்தையுமே 0க்கு 0 ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வச்சோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்காக இந்த மூவிங் ஜா வந்து போய் இதோட அட்டாச் ஆகிடும். அப்போ தான் இந்த 0 என்ன ஆகும், இதோட வெர்னியர் ஸ்கேலோட 0வோட வந்து கோஇன்சிடென்ஸ் ஆகும். ஸோ இது கோஇன்சிடென்ஸ் ஆகும் போது தான் வந்து நமக்கு 0 எரர் கிடைக்கும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா check whether the marking of the main scale coincides with the 0 of the vernier scale. If they coincidence, they has no 0 error. அதுங்க ரெண்டும் சேர்ந்து ஒரே 0 இதில் இருந்துச்சு அப்படின்னா it has no 0 error. அதே ரெண்டு கோயின்சிடென்ட் ஆகலை அப்படின்னா it possesses 0 எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ 0 எரர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ 0 எரர் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். அது வந்து அந்த வெர்னியர் வந்து 0லேருந்து எப்படி ஷிஃப்ட் ஆகிருக்கு அப்படின்றத பொறுத்து இருக்குது. சப்போஸ் ரைட் சைடு ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் பாசிட்டிவ் எரர். அதே சப்போஸ் லெஃப்ட் சைடில் ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா மெயின் ஸ்கேல்லேருந்து இது வந்து நெகட்டிவ் எரர். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே 0, இங்கே ஒரு 0வும் இந்த ஒரு 0வும் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா எப்படி இதாக இருக்குது, ரைட் சைடில் கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் கொஞ்சம் தள்ளி இருக்கும் போது இது பாசிட்டிவ் 0 எரர். அதே வந்து அதுலேருந்து இந்தாண்ட சைடு இங்கே வந்துருச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் 0 எரர். ரெண்டும் சேர்ந்து கோயின்சிடென்ஸ் ஆகி இருந்துச்சுன்னா நோ 0 எரர். ஓகேவா, ஸோ இப்போ பாசிட்டிவ் 0 எரர் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ரைட் சைடில் ஷிஃப்ட் ஆகிருந்துச்சு மெயின் ஸ்கேலில் அப்படின்னு பார்த்தோன்னா இன் திஸ் கேஸ் ரீடிங் வில் பி மோர் தென் ஆக்சுவல் ரீடிங். ஓகேவா, கரெக்டான ரீடிங்கை விட இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே காட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ எரர் ஷுட் பி கரெக்ட். இப்போ அதிகமாக காட்டுது இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 அப்படின்ற வேல்யூவுக்கு 2.4 அப்படின்னு கொஞ்சம் அதிகமாக காட்டுது அப்படின்னா we have to correct it. ஏன்னா நமக்கு ஆன்சர் வந்து 2ன்னு தான் வரணும். ஸோ இந்த மாதிரியான கரெக்ஷன்ஸை நம்ம மாற்றுறதுக்காக தான் they had given 5th vernier division is coincident with main scale. ஸோ இப்போ அந்த 5வது டிவிஷன் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் ஸ்கேலில் வந்து என்ன ஆகும், கோயின்சிடென்ஸ் ஆகும். ஸோ கோயின்சைடு எங்கே ஆகுது, 5th டிவிஷனில் ஆகுது. ஓகேவா, ஸோ அப்போ வந்து இது வந்து இங்கே வந்து நான்-0 இங்கே தான் இருக்குது. இங்கேயுமே என்ன ஆகலை, அது இங்கேயுமே ஆகலை, இங்கேயுமே ஆகலை. ஆனால் 5th மட்டும் என்ன ஆகிருக்கு, கோயின்சைடு ஆகுது.
ஓகேவா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாசிட்டிவ் இதுன்றதால +5 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேவா. நமக்கு தெரியும் லீஸ்ட் கவுண்ட்டு நம்ம சென்டிமீட்டரில் பார்த்துருப்போம் 0.01 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக +5 இன்ட்டு 0.01 சென்டிமீட்டர் தட் இஸ் ஈக்குவல் டு அதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.05 சென்டிமீட்டராக நமக்கு என்ன ஆகிடுது கிடச்சிருது. அந்த 0 correction is negative. Hence the 0 correction is -0.05 centimeter. So here why they are saying is இந்த வேல்யூ வந்து பாசிட்டிவில் அதாவது ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா இது -0 கரெக்ஷன். அப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன கொடுத்துட்றாங்க மைனஸ் கொடுத்துட்றாங்க. Here they had given a problem. Calculate the correct reading. If the main scale reading is 8 centimeter, vernier scale coincidence with 4 and positive error is 0.05 centimeter. ஓகேவா. இப்போ இதுக்கு நம்ம வந்து கரெக்டான ரீடிங்கை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் ப்ளஸ் அந்த நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் இல்லையா அந்த ஃபார்முலா, அதாவது பாசிட்டிவ் எந்த இடத்துல அது கோஇன்சிடென்ஸ் ஆகுதோ தட் இன்ட்டு பாசிட்டிவ் எரர். ஓகேவா. ஸோ அப்போ வெர்னியர் ஸ்கேலிங் எங்கே கோஇன்சிடென்ஸ் ஆகுது 4 அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நமக்கு நார்மலாக கிடச்சிருக்கிற மெயின் ஸ்கேலோட டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.01 சென்டிமீட்டர் மைனஸ் பாசிட்டிவ் அவங்க எரரும் கிடச்சிருச்சு அவங்களுக்கு. ஸோ அப்போ வந்து -0.05 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணும் போது 8 அப்படியே எடுத்து போட்டுக்கிறோம். 4 இன்ட்டு 0.01 சென்டிமீட்டர் வந்து இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து மல்டிப்ளை பண்ணும்போது 0.04 கிடைக்குது. அப்படியே இந்த -0.05 எடுத்து போட்டுக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணியாச்சு, -1 இருக்குது. ஸோ 8 மைனஸ் இது வந்து அதிகமான வேல்யூ அதோடன்றதால -0.01. ஸோ இது கூட நம்ம மைனஸ் பண்ணும்போது 7.99 சென்டிமீட்டர். ஸோ இதுதான் வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான ரீடிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா -0 எரர் அப்படியே இந்த பாசிட்டிவ் 0ரோட ஆப்போசிட் தான். ஸோ இந்த -0 எரரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே வெர்னியர் ஸ்கேல் வந்து என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடி நகர்ந்துருக்கும், இந்த சைடு நகர்ந்துருக்கும். நம்ம பாசிட்டிவில் பார்க்கும்போது இந்த சைடு நகர்ந்துருந்துச்சு, இது பாசிட்டிவ்க்கு இது நெகட்டிவ்க்கு. ஸோ மாறி மாறி நகர்ந்துருக்குது இல்லையா. ஸோ அப்போ இது கொஞ்சம் முன்னாடி நகரும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும் இந்த கீழே இருக்கிற வெர்னியர் ஸ்கேலுக்கும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதில் 5ல் வந்து ரெண்டும் கோஇன்சிடென்ஸ் ஆச்சு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 6ல் ஆகியிருக்கும், 5க்கு அப்புறம் இருக்கிற இந்த 6ல் ஆகியிருக்கும். ஆனால் நம்ம இப்படி கொண்டு வராமல் நம்ம வந்து நெகட்டிவ் எரர் கண்டுபிடிக்கிறதுனால பேக்வேர்ட்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்தபோது இதுலேருந்து கீழேருந்து இங்கேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வந்தால் இது வந்து 4th இதில் இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க இந்த லைன் வந்து தே ஆர் கன்சிடரிங் அஸ் அ -4 பேக்லேருந்து கவுண்ட் பண்ணிட்டு வர்றதால. தென் நெக்ஸ்ட் நமக்கு நார்மலாக தெரியும் நம்ம ஏற்கனவே வந்து இதில் அந்த இதில் போட்ட மாதிரியே லீஸ்ட் கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு -4 இன்ட்டு 0.01 அதை நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா -0.04 சென்டிமீட்டர் கிடச்சிரும். ஸோ நமக்கு வேல்யூ வந்து நெகட்டிவில் கிடச்சதால இட் இஸ் அ பாசிட்டிவ் எரர் கரெக்ஷன். ஸோ வி ஹாவ் டு ரைட் இட் அஸ் +0.04 சென்டிமீட்டர். நமக்கு மைனஸில் வேல்யூ வந்தால் ப்ளஸ் ஆன்சர் போடணும், ப்ளஸில் வேல்யூ வந்தால் மைனஸ் வேல்யூ போடணும். ஸோ அதுக்கான ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. இப்போ மெயின் ஸ்கேல் ரீடிங் அதே மாதிரி இங்கேயும் 8 சென்டிமீட்டர் 4ல் வந்து ரெண்டும் கோஇன்சிடென்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு அதோட -0 எரர் பார்த்திங்கன்னா 0.02 சென்டிமீட்டர். இப்போ கரெக்டான ரீடிங் எப்படி போட முடியும்? சேம் 8 இன்ட்டு 4 8 ப்ளஸ் இந்த 8 சென்டிமீட்டர் மெயின் ஸ்கேல் டிவிஷனோட வேல்யூ ப்ளஸ் இந்த 4 அந்த வெர்னியர் கேலிப்பர் கோஇன்சிடென்ஸ் ஆகுது இல்லையா அந்த 4 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட் 0.01 சென்டிமீட்டர். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் அவங்க கொடுத்துருக்குற அந்த நெகட்டிவ் எரர் 0.02 சென்டிமீட்டர். இப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்கெட் இருக்கிறத ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம் இந்த மட்டும் மல்டிப்ளை பண்ணோன்னா 0.04 நமக்கு கிடச்சிடும். இது ஏற்கனவே அப்புறம் 0.02 இருக்குது, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 0.0 அது ரெண்டுத்தையும் சேர்க்கும் போது நமக்கு என்ன ஆகிடும் 6 கிடச்சிரும், 0.06 கிடச்சிரும். ஸோ 8 ப்ளஸ் கூட சேர்க்கும் போது 8.06 சென்டிமீட்டர். ஸோ ஈஸிலி we can solve this problem too. We can use vernier caliper to find different dimension of any familiar object. If the length, width, height of the object can be measured, volume can be calculated. இது மூணு இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம் வால்யூமை கால்குலேட் பண்ணிடலாம். நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா வால்யூமை நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணிட முடியும் இந்த 3 வேல்யூஸ் இருந்தால் கால்குலேட் பண்ணிவிடும்.
எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா இஃப் யூ குட் மெஷர் த இன்டீரியர் டயாமீட்டர் ஆஃப் அ பீக்கர், ஓகேவா, ஆஸ் வெல் அஸ் இட்ஸ் டெப்த்து கண்டுபிடிக்கிறதுக்கும் நமக்கு வந்து தெரியும் அது லாஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை நம்ம அதையுமே கால்குலேட் பண்ணிட முடியும். வி கேன் கால்குலேட் இட்ஸ் இன்னர் வால்யூம். டெப்த்தை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், இன்னர் வால்யூமை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா here they had given digital vernier caliper. இப்போ உங்களுக்கு நான் பிக்சரைஸில் காமிச்சிருந்தேன் இல்லையா, ஸோ தட் இஸ் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர். இதில் வந்து கொடுத்துருக்குற வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நமக்கு அதை நகர்த்தி வரும்போது நமக்கு உள்ளேயே மில்லிமீட்டரில் காமிக்குது இல்லையா. ஸோ இதுதான் வந்து டிஜிட்டல் வெர்னியர் கேலிப்பர். ஸ்க்ரூ காஜ் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வெர்னியர் கேலிப்பரோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ காஜும் வந்து ரொம்ப கம்மியான டைமென்ஷனில் இருக்கிற சில ஆப்ஜெக்ட்ஸை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட டைமென்ஷன் மெஷரிங் பார்த்தீங்கன்னா 1/100th ஆஃப் த மில்லிமீட்டர், அதாவது 0.01 மில்லிமீட்டர். நம்ம வெர்னியர் கேலிப்பருக்கு பார்த்துருப்போம் 0.1 மில்லிமீட்டர் பார்த்துருப்போம், இதுக்கு 0.01 மில்லிமீட்டர். இந்த ஸ்க்ரூ காஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னஸ்ட்டு ஒயராக இருக்கட்டும் சரி, இல்லை வந்து ஒரு தின் மெட்டாலிக் பிளேட்ஸாக இருந்தால் கூட அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஈஸிலி மெஷரபிள். ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஸ்க்ரூ காஜ் பார்த்தோம் அப்படின்னா இட் ஹேஸ் யூ ஷேப்டு ஃப்ரேம், ஓகேவா. ஸோ இங்கே அதுக்கு வந்து யூ ஷேப்பில் ஒரு ஃப்ரேம் இருக்குது. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹாலோ சிலிண்டர் இஸ் அட்டாச் டு ஒன் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஹாலோ சிலிண்டர், இது ஒரு எண்டில் என்ன இருக்குது, அட்டாச் ஆகிருக்கு. grooves are cut on the inner surface of the cylinder through which the screw process. ஸோ இந்த க்ரூவ்ஸுன்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே வந்து இந்த ஸ்க்ரூ பாஸ் ஆகுமோ அந்த இடத்த தான் நம்ம இங்கே வந்து க்ரூவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அது மூலயமா அது என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஸ்க்ரூஸ் எல்லாமே பாசஸ் ஆகிடும், லைக் திஸ், இந்த மாதிரியான பிளேசஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன் த சிலிண்டர் parallel to the axis of screw there is a scale which is graduated in millimeter. ஸோ அந்த ஸ்க்ரூவுக்கு பக்கத்தில், அதாவது இங்கே ஒரு ஸ்க்ரூ இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குல்ல, இதுக்கு பக்கத்தில் இங்கே கொடுத்துருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டரில் வந்து மில்லிமீட்டரில் வந்து என்ன ஆயிருக்கு, வேல்யூஸ் எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்ச் ஸ்கேல், பிஎஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா. அதே அனதர் ஒன் எண்ட், அதாவது ஒன் எண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ இஸ் அட்டாச்டு டு த ஸ்லீவ். த head of the sleeve thimble is divided into 100 division and it is called as the head scale. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ், ஓகேவா. ஸோ இந்த ஸ்லீவ் பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் ஆஃப் த சிலிண்டர் போய் என்ன ஆயிருக்கு, அட்டாச் ஆகிருக்கு, ஓகேவா. ஸோ இதுதான் வந்து அந்த சிலிண்டர், ஓகே. இந்த சிலிண்டரில் பார்த்தீங்கன்னா அதோட ஹெட்டு, அந்த சிலிண்டரோட ஹெட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன தெரியும், இன்னும் ஒரு டிவிஷன்ஸ் இருக்கும், 100 டிவிஷன்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ அதை தான் திம்பிள்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ திஸ் இஸ் த திம்பிள். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம பார்த்த என்னென்னலாம் பார்ட்ஸ் பார்த்துருக்கோம், யூ ஷேப்டு ஃப்ரேம் பார்த்துருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா க்ரூவ்ஸுன்றது நம்ம வந்து இந்த இதை வந்து நம்ம சொல்லலாம், இது வந்து க்ரூவ்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது லாக் ஆகிற இந்த பார்ட்டெல்லாம் நம்ம க்ரூவ்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஸ்க்ரூ டைப் பாஸ் ஆகுறது. தென் பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா ஒரு சிலிண்டர் ஷேப் மில்லிமீட்டர் வேல்யூஸை மென்ஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அது பிட்ச் ஸ்கேல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு திம்பிள், அது வந்து ஹெட் ஆஃப் த ஸ்லீவில் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா 100 டிவிஷன்ஸ் இருக்கும் இது. ஸோ இந்த பார்ட்ஸை பற்றி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஹெட் ஸ்கேல் இருக்குது, பிட்ச் ஸ்கேல் இருக்குது. ஸோ பிட்ச் ஸ்கேல் என்னும் போது ஆட்டோமேட்டிக்லி we know this is the pitch scale, இது வந்து ஹெட் ஸ்கேல், ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா the end of the screw has a plain surface, okay. plain surface அது ஸ்பிண்டில்னு சொல்கிறோம். end of the screw அதை வந்து நம்ம ஸ்பிண்டில்னு சொல்லுவோம், that is this, ஓகே. இதுதான் ஸ்பிண்டில். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா a stud anvil is attached to the other end of the frame just opposite to the tip of the screw, ஓகேவா. ஸோ அதர் எண்டில் வந்து என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கு, ஆன்வில், இந்த இடத்துல ஸ்க்ரூவோட அதர் பக்கத்துலேயே இருக்குது. இதுதான் நம்ம ஸ்க்ரூன்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அது ரெண்டுமே வந்து ஆப்போசிட்டில் இருக்குது, ஓகே. ஸோ அப்போ ஆன்வில் அண்ட் ஸ்பிண்டில் ரெண்டுமே. த ஸ்க்ரூ ஹெட் இஸ் ப்ரொவைடட் வித் த ரேஷெட் அரேஞ்ச்மெண்ட், அதாவது சேஃப்டி டிவைஸோடு கொடுத்துருக்காங்க டு ப்ரிவென்ட் த யூசர் ஃப்ரம் எக்ஸர்ட்டிங் அன்டியூ ப்ரெஷர். ஸோ கரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து இது பண்ணுறதுக்காக தே ஹேட் கிவட் த ரேஷெட். ஸோ இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஷெட். ஸோ இது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ரொம்ப அதிகமான ஃபோர்ஸும் கொடுக்காத, கம்மியாகவும் இது கொடுக்காத, கரெக்டாக நம்ம அதை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ரொட்டேஷன் நடக்க இந்த இடத்துலையும் ரொட்டேட் ஆகும், ஓகேவா. ஸோ ஐ வில் ஷோ திஸ் இன் அ அதர் வே.
இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே இடத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் ஸ்க்ரூ, அதாவது ரேட்ஷெட் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அது மூவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற அந்த டிவிஷன் ஸ்கேல் இருக்குது இல்லையா, அது வந்து என்ன, ஹெட் ஸ்கேல் வந்து என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அப்போ பிச் ஸ்கேல் நகர அந்த இது வந்து என்ன ஆகுது, பிளெயினாக இருக்கிற அந்த இது வந்து போயிட்டு அந்த ஆப்ஜெக்டோட போய் அட்டாச் ஆகுது. அப்போ ஆன்வில் அதே பொசிஷனில் தான் இருக்குது, ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி அதுனாக்கும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகி அதோட மெஷர்மெண்ட் என்னன்னு நமக்கு காட்டும். இதுதான் வந்து ஒர்க்கிங் ஆஃப் ஸ்க்ரூ காஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸிங் த ஸ்க்ரூ காஜ், ஹவ் வி ஹாவ் டு யூஸ் இட். இதோட பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ வந்து அந்த நட்டை வந்து ரொட்டேட் பண்ணணும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா அந்த டிப் ஆஃப் த ஸ்க்ரூ வரைக்கும் என்ன ஆகிட்டே இருக்கும், ரொட்டேட் ஆகிருக்கும். அதாவது ஆன்வில் வரைக்கும் அந்த ஸ்பிண்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பிச் ஆஃப் த ஸ்க்ரூவை நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the pitch of the screw is the distance moved by the tip of the screw from one complete rotation of the head is equal to 1 millimeter in typical screw gauge. ஸோ ஒரு ரொட்டேஷனுக்கு எவ்வளோ மில்லிமீட்டர் மூவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஈக்குவல்னு சொல்கிறாங்க 1 millimeter. அப்போ ஒரு pitch of the screw நம்ம கண்டுபிடிக்கணும்னா distance moved by the pitch, okay, by number of rotation by head scale. ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த பிட்ச்ன்னு நம்ம எதை மெஷர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த எவ்வளோ டிஸ்டன்ஸில் இந்த பிட்ச் ஸ்கேல் மூவ் ஆகுதோ நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் இந்த ஹெட் ஸ்கேலில் எவ்வளோன்றது இதை வச்சு நம்ம பார்த்தோன்னா we can find out the pitch of the screw. Then next least count of the screw gauge அப்படின்னு பார்த்தோன்னா, லீஸ்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக அதுக்கு பார்த்துருப்போம் 0.1 வந்து மில்லிமீட்டர் வந்து வெர்னியர் கேலிப்பர், இதுக்கு 0.01 மில்லிமீட்டர் வந்து இதோட லீஸ்ட் கவுண்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ வேல்யூ ஆஃப் 1 pitch scale ரீடிங், அதாவது 1 பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட் ஸ்கேல் டிவிஷன் இஸ் 100 தான் நம்ம இருக்குன்னு சொல்லி இந்த இதில் பார்த்துருந்தோம். ஸோ அப்போ 1/100 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா 0.01 மில்லிமீட்டர். ஸோ திஸ் இஸ் த லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் த ஸ்க்ரூ காஜ். ஜீரோ எரர் ஆஃப் த ஸ்க்ரூ காஜ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த வெர்னியர் கேலிப்பரில் பார்க்கும்போது 2 இதுவும் ஜீரோஸும் கோயின்சைன்ஸ் ஆகும்போது நோ ஜீரோ எரர். அதே முன்னாடி ஆயிருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஜீரோ எரர், பின்னாடி ஆகிருந்துச்சுன்னா இட் இஸ் அ நெகட்டிவ் ஜீரோ எரர். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா when the movable stud, அதாவது அந்த ஆன்வில் இருக்கு இல்லையா, அது நகரும் போது on the frame area brought into contact, if the zero of the head scale coincides with the pitch scale axis, there is a no zero error. சப்போஸ் இந்த பிட்ச் ஸ்கேல்லையும் இந்த ஹெட் ஸ்கேல்லையும், அதாவது இந்த 2 இடத்துலையுமே வந்து ஈக்குவல் ஜீரோவில் அது கோயின்சிடன்ஸ் ஆச்சு அப்படின்னா அங்கே வந்து ஜீரோ எரர் கிடையாது. அதே வந்து பாசிட்டிவ் ஜீரோ எரர்னால் கண்டிப்பாக இந்த மூவபிள் ஸ்டட் அதே மாதிரி நகர்ந்து போகிற அந்த ஸ்க்ரூ வந்து கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகும்போது அது வந்து ஹெட் ஸ்கேலும் பிட்ச் ஸ்கேலும் ஜீரோவில் கோயின்சிடன்ஸ் ஆகலைன்னா அங்கே ஜீரோ எரர் அக்கர் ஆகும். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிக்சரில் கொடுத்துருப்பாங்க கிளியராக நமக்கு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 5ல் வந்து என்ன ஆகுது, அது கோயின்சைன்ஸ் ஆகுது. அங்கேயுமே பாசிட்டிவ் நம்ம 5ல் பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ 5ல் இது கோயின்சைன்ஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண மாதிரியே நமக்கு கொடுத்துருக்குற வேல்யூவோட நம்ம என்ன பண்ண வேண்டியது தான், என்னன்றது நம்பர் எந்த டிவிஷன், அப்போ 5, அப்போ 5 இன்ட்டு இந்த மினிமம் லீஸ்ட் கவுண்ட் என்னது நமக்கு 0.01, அது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 0.05 மில்லிமீட்டர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ கரெக்ஷன். இது வந்து நம்ம என்னென்னு பண்ணணும், உடனே அதோட இது வந்து சைனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணும்போது பாசிட்டிவ் நெகட்டிவாக மாறிடும். ஸோ இதுதான் பாசிட்டிவ் ஜீரோ எரர். அதே நெகட்டிவ்க்கு பார்த்தோம் அப்படின்னா சேம் லைக் தட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோவில் என்ன ஆகலை, அது கோயின்சிடன்ஸ் ஆகலை. 95ல் போய் அது என்ன ஆகுது, கோயின்சிடன்ஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அதாவது 95ல் அது என்ன ஆகுது, கோயின்சிடன்ஸ் ஆகுது. ஸோ அப்போ 95 வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, 5க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் 95th டிவிஷன்ன்றதுனால 100 மொத்தமாக டோட்டல் டிவிஷன்ஸ் வந்து என்னது 100. அப்போ 100 - 95 இன்ட்டு லீஸ்ட் கவுண்ட்டுன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, 5 தான். ஸோ இப்போ 5 இன்ட்டு 0.01 அது வந்து மறுபடியும் -0.05 மில்லிமீட்டர். அது அப்படியே நம்ம வந்து சைனை மாற்றணும்னா +0.05 மில்லிமீட்டர். அப்போ நெகட்டிவ் ஜீரோ எரர் வந்து +0.05 மில்லிமீட்டர், பாசிட்டிவ் ஜீரோ எரர் பார்த்தீங்க அப்படின்னா -0.05 மில்லிமீட்டர். அதாவது அப்படியே ஆப்போசிட்டான சைன் அது. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா they had given the measuring masses. We commonly use the term weight with which is actually the mass. நம்ம வெயிட்டை வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோன்னா, எந்த இடத்துல நம்ம மாஸ்ன்னு சொல்லணுமோ அங்கே வந்து நம்ம வெயிட்ன்ற வேர்டு என்ன பண்ணுவோம், யூஸ் பண்ணுவோம். இதோட வெயிட் என்னன்னு கேட்போம். பட் we have to tell that கரெக்டான டிப்பிக்கல் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் அ மாஸ். வை? பிகாஸ் ஒரு அமௌண்ட், ஒரு ஆப்ஜெக்டோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்றதை சொல்கிறது தான் வந்து மாஸ். ஓகேவா?
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மெனி திங்ஸ் ஆர் மெஷர்ட் இன் த டேர்ம் ஆஃப் மாஸ் கமர்ஷியலி இந்த வேர்ல்டு. ஸோ அதோட எஸ்ஐ யூனிட் நமக்கு நல்லாவே தெரியும், கேஜி, கிலோகிராம். ஸோ அண்ட் நம்ம வாட் எவர் வி ஆர் பையிங் வி வில் டெல் இட் இஸ் கிராம், மில்லிகிராம், கிலோகிராம், அது மாதிரி சொல்லுவோம். அது மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அந்த யூனிட்ஸ் எல்லாத்தையுமே. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தேன் அப்படின்னா கிலோ அண்ட் ஆல்சோ எக்ஸ்பிரஸ் கார்கோஸில் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறையா வந்து குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற இடத்துல டன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அதாவது 1000 kilograms இஸ் ஈக்குவல் டு 1 டன்னு வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா we can use the same instrument for measuring the above listed items. Different measuring devices have to be used for different smaller and larger masses. In the section we will study about that instruments used for measuring mass. ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் ஹியர் they had given a do you know the shell of an egg is 12% of its mass. A blue whale can weigh as much as 30 elephants and it is as long as 3 large tour buses. 3 tour பஸ்ஸை வந்து சேர்த்த மாதிரி வந்து ஒரு ப்ளூ வேல் இருக்குது. அதோட வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 யானையை நம்ம வச்சோம் அப்படின்னா அது என்னமோ அது அப்படி இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் பார்க்க போகிறது மெஷரிங்கில் காமன் பீன். இது நீங்கள் வந்து நம்ம லோயர் கிளாஸஸ்லேருந்தே படிச்சிருப்பீங்க. த பீன் பேலன்ஸ் கம்பேர்ஸ் த சாம்பிள் மாஸ் வித் த ஸ்டாண்டர்ட் ரெஃபரன்ஸ். நமக்கு நார்மலாக தெரியும், ஒரு இடத்துல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் மாஸ் கொடுத்துருப்பாங்க, இன்னொரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் மாஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இங்கே வந்து கொஸ்டின் மார்க்கு. இங்கே நமக்கு தெரியும் எக்ஸாம்பிள் 1 kgயா இல்லை 2 kgன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இங்கே கொடுத்துருக்குற இந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூவை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், we will calculate this unknown mass. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த காமன் பீன் பேலன்ஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோட என்னென்னலாம் இதெல்லாம் இருக்குது, 5 grams, 10 grams, 20, 50, 100 grams, 200, 500, 1 kg, 2 kg, 5 kg. இந்த மாதிரி கேஜிஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும், 5 kgs வரைக்கும் இந்த காமன் பீம் பேலன்ஸில் we can use it. ஓகேவா? ஸோ எவ்வளோ வரைக்கும் பார்க்கலாம்னா 5 kgs வரைக்கும் பார்க்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா physical balance. This is used in labs and it is similarly to the beam balance, but it is a lot more sensitive and can measure masses of the object correct to a milligram. இது பார்க்குறதுக்கு நம்மளோட பீம் பேலன்ஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் இது லெபார்ட்டரிஸில் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அதாவது ரொம்ப கம்மியான மெஷர்மெண்ட்ஸை வந்து அக்யூரேட்டாக சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, here they had given this physical balance, அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் இதில் யூஸ் பண்ணுறது, லேபில் யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10 milligrams, 20 milligrams, 50 milligrams, 100, 200, 500, 1 gramலேருந்து 200 grams வரைக்கும் மெஷர் பண்ணும். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த பீம் பேலன்ஸ் ஷேப்பில் தான் இருக்குது. இதில் லேபில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் பேலன்ஸ். இதெல்லாம் இப்போ நம்மளோட நார்மல் டே டு டே லைஃப்லேயே நம்ம வெஜிடபிள் மார்க்கெட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், we can see this. ஸோ நம்ம வந்து ஒரு ட்ரேயில் வந்து நமக்கு நீடடான குவான்டிட்டியை எடுத்து ஏதாவது வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வச்சோம் அப்படின்னா இது டிஜிட்டலாக நமக்கு என்ன பண்ணோம், இட் ஷோஸ் த எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது, எவ்வளோ மில்லிகிராம்ஸ் இருக்குது, எவ்வளோ கிலோகிராம்ஸ் இருக்குன்ட்டு ஈஸிலி இட் வில் டெல் அஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஹைடெக்காக இருக்கிறத நம்ம வெஜிடபிள் ஷாப்பில் யூஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத வந்து நம்ம வந்து ஜுவல்லரி ஷாப்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஜுவல்லரி ஷாப்பில் கிராம் கணக்கெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம நகை வாங்கும் போது இது எத்தனை கிராம் இது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணும் போது அந்த மாதிரி இடத்துலையுமே இந்த மாதிரி டிஜிட்டல் பேலன்சஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா டில் 10 milligrams வரைக்கும் we can use it. தென் ஸ்ப்ரிங் பேலன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா this balance helps us to find the weight of an object. It consists of spring fixed at one end and the hook attached to the rod and other end. It works by hook loss, which states that the addition of weight produces a proportional increase in the length of a spring. A pointer is attached to the rod, which slide over graduated scale on the right. The spring extended according to the weight attached to the hook and the pointer reads the weight of the object on the scale. ஸோ நத்திங், ரொம்ப சிம்பிள். இந்த மாதிரி நிறைய இந்த நம்மளோட ஸ்ட்ரீட் சைட் வெண்டாஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஓல்டு புக்ஸ் அண்ட் நோட்ஸை வந்து வாங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரியான ஸ்ப்ரிங் பேலன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க எய்தர் தேன் பீம் பேலன்ஸ். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய குவான்டிட்டி ஆஃப் அந்த அன்வான்டாக நம்ம வந்து ரீசேல் பண்ணுறத வந்து அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க, ஒன்றா ஹோல்ட் பண்ணி இந்த ஹூக்கில் என்ன பண்ணிவிடுவாங்க, தே வில் ஹேங் இட். அது ஹேங் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக இதில் இந்த மெஷர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ வெயிட் கேரி ஆகுதுன்னோ அந்த சென்டரில் இருக்கிற அந்த லைன் வந்து கீழே இறங்கிக்கிட்டே வரும், எவ்வளோ கேஜிஸ் வருது, எவ்வளோ கிராம்ஸ் வருதுன்னு. ஸோ தே வில் ஃபைண்ட் அவுட் த வெயிட் ஆஃப் த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்ஸ். இதுதான் ஸ்ப்ரிங் பேலன்ஸ்.
இதில் வந்து அவ்வளோ தூரம் அது என்ன பண்ணும், இழுக்கும், கீழே இழுக்குது இல்லையா அந்த வெயிட் ஃபோர்ஸ்க்கு. அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, இந்த இடம் வந்து இழுத்துக்கிட்டே போகும். அப்போ இங்கே வந்து ஸ்ப்ரிங் வந்து உள்ளே அட்டாச் ஆகிருக்கிறதால தான் இது வந்து கீழே இறங்க நமக்கு வெயிட் காமிக்கும். ஸோ திஸ் இஸ் ஸ்ப்ரிங் பேலன்ஸ். அண்ட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மாஸ் அண்ட் வெயிட் நமக்கு என்ன தெரியும், நம்மளோட ஓல்டர் கிளாஸஸ்லேருந்தே படிச்சிருப்போம். அதாவது எங்கள் ப்ரீவியஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க மாஸ்க்கும் வெயிட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு. மாஸ் இஸ் எம் அண்ட் இட் இஸ் குவான்டிட்டி ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் த பாடி. ஒரு இதுக்குள்ளே எவ்வளோ குவான்டிட்டி இருக்குன்றது. வெயிட் வந்து நார்மலான ஃபோர்ஸ், அது நம்ம சர்ஃபேஸ் கிராவிடேஷனோட சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது. ஓகேவா? ஸோ இன் கேஸ் ஆஃப் ஸ்ப்ரிங் scale, the tension is in the spring balance, the gravitational pull of the object. அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக பிடிச்சி கீழே இழுக்கப்படுது. அப்போ அந்த ஸ்கேல் நம்ம அப்படியே தான் வச்சுருக்கோம். ஆனால் அந்த வெயிட் வந்து கிராவிடேஷனால கீழே இறங்குது. அப்போ நம்ம அந்த அதுலேருந்து என்ன பார்க்கலாமோ, நம்ம வெயிட்டை பார்க்கலாம். ஓகேவா? When a man is standing on the surface of the earth or a floor, the weight exerts on the normal force of the body which is equivalent to the gravitational force. நம்ம வந்து தரையில் நிற்கும் போது நம்மளோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த கிராவிடேஷனலோட சேர்த்து நம்மளோட வெயிட் நமக்கு கொடுக்கும். ஓகேவா? ஸோ த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் அ பாடி இஸ் கிவன் பை mg. ஹியர் m இஸ் த மாஸ் அண்ட் g இஸ் த ஆக்ஸலரேஷன். மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷனில் தான் நமக்கு வெயிட் வந்து என்ன ஆகுது, கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹியர் தே ஹேட் கிவன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளமில் they had given if a man has a mass 50 kg, அவனுக்கு வந்து மாஸ் வந்து 50 kg எர்த்தில் இருக்குன்னா அப்போ அதே எர்த்தில் அவன் வெயிட் என்ன? ஓகேவா? அப்போ நம்ம வெயிட்னும் போதே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நார்மல் ஃபோர்ஸ் என் தான் வந்து, அதாவது ஃபோர்ஸ் நியூட்டன் தான் வந்து நம்ம வெயிட்டுக்கு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ mg மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். மாஸ் ஆஃப் த மேன் நமக்கு தெரியும் 50 kg. ஆக்ஸலரேஷனோட கான்ஸ்டன்ட், அதாவது டிஃபால்ட் வேல்யூ தெரியும் நமக்கு 9.8. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணலாம், அவங்க வெயிட்டை 50 × 9.8 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we will get this 490 Newton. ஓகே, ஐ திங்க் யூ வில் பி கிளியர் ஆஃப் திஸ். இந்த கேல்குலேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா ஐ வில் புட் இட் அவுட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 × 9.8. ஸோ அது நம்ம இது பண்ணும் போது 8 zeros are 8 5s are போடுவோம். 8 zeros are 0, 8 5s are 40. அப்புறம் 9 zeros are 0, 9 5s are 45. தென் நெக்ஸ்ட் நம்ம இதை ஆட் பண்ணும் போது we will get 4900. இங்கே வந்து 9.8 1 digit தள்ளி டாட் இருக்கிறதால நம்ம பேக்லேருந்து ரிவர்ஸ்லேருந்து வரும்போது இங்கே டாட் வச்சோன்னா we get 490. அப்போ 490 நியூட்டன். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா the pull of gravity on the moon is 1/6 times weaker than that of the earth. இங்கே இந்த புவியீர்ப்பு சக்தி வந்து நம்ம எர்த்துக்கு கம்பேர் பண்ணும் போது மூணில் வந்து 1/6 times வீக்கராக இருக்குது, கம்மியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. This caused the weight of the object on the moon to be less than that of the earth by 6 times. ஸோ அப்போ நம்ம நார்மலாக நம்மளோட வெயிட் எர்த்தில் இருக்கிறத விடவும் மூணில் பார்த்தீங்க அப்படின்னா கிராவிடேஷனல் அது வந்து கம்மியாக இருக்கிறதுனால 1/6 times கம்மியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம வெயிட் இங்கே இருக்கிறதுலே அதே மாதிரி 1/6 பங்கு குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி மூணில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.63 ms/-2. அப்போ நம்ம இதை மூணில் கால்குலேட் பண்ணும்போது இந்த 9.8ன்றது வந்து நம்ம எர்த்தில் இருக்கிற ஆக்ஸலரேஷன். இதை நம்ம போட்டு நம்ம கால்குலேட் பண்ணி கிடைக்கிறது தான் வந்து மூணில் கிடைக்கிறது. ஸோ இப்போ மாஸ் ஆஃப் த மேன் 70 kg, அவங்களுக்கு வந்து வெயிட்டு 70 இருக்குது. அவங்க அண்ட் ஹிஸ் வெயிட் இஸ் அந்த எர்த்தில் பார்த்தீங்கன்னா 686 நியூட்டனில் இருக்குது. அதாவது நம்ம இப்போ இங்கே எப்படி போட்டோமோ அதே மாதிரியே போடும்போது நமக்கு 686 நியூட்டன் கிடைக்குது. ஆனால் மூணில் பார்த்தீங்கன்னா 140 நியூட்டன் தான் இருக்குது. பட் ஹி ஸ்டில் அவன் வெயிட் ஆனால் என்னது சேமே அதே 70 kg தான். அப்போ என்ன மாறுது, அக்ஸலரேஷன் மாறுது. ஏன்னா எர்த்தில் அக்ஸலரேஷன் 9.8, மூணில் அக்ஸலரேஷன் 1.63 ms/-2. தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா here they had given a tabular column that is between mass and weight. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் மாஸ் அண்ட் வெயிட்டுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. மாஸ் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஏன் அப்படின்னா டைரெக்டாக நம்ம என்ன பண்ணிடுறோம், கிலோகிராம்ஸை கொடுத்துருவோம். நம்ம என்ன வெயிட்டோ அது வந்து வந்துடும். அதே பார்த்தீங்க வெயிட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா we have to use the acceleration. ஸோ மாஸ் இன்ட்டு acceleration. அப்போ ரெண்டு ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அங்கே வர்றதால we are considering weight as a derived quantity. மாஸ் மட்டுமே வெறும் மாஸ் மட்டும் இருக்கிறதுனால we are telling as fundamental. இங்கே மாஸ் இன்ட்டு acceleration இருக்கிறதுனால என்ன ஆகுது, we are telling it as a derived. It has magnitude along scale alone, அதனால இது ஸ்கேலார். இது magnitude and direction.
நீங்கள் எப்பயுமே நார்மலாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது அதோட டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷனோட இருந்துச்சுன்னா எதுவாக இருந்தாலுமே இட் இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. இந்த டைரக்ஷன் பேஸில் வந்தாலே அது வெக்டார். மேக்னிடியூடுன்றது அது டிஸ்டன்ஸை வந்து சொல்கிறது தான் இந்த மேக்னிடியூட். ஓகேவா? தென் இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் மேட்டர் கண்டெய்ன்ட் இன் அ பாடி. அது உடம்புல எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, இல்லை எந்த ஒரு ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அதில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குன்றது தான் இந்த மாஸ். இது வந்து அது கூடயே சேர்ந்து எதோட இந்த சர்ஃபேஸ் ஆன் த கிராவிடேஷனல் புல்லோட சேர்ந்து நமக்கு கிடைக்கிறது தான், நியூட்டனோட கிடைக்கிறது. எங்கேயுமே வந்து நம்மளோட மாஸ் மைண்ட் சேமாக தான் இருக்கும். ஆனால் வெயிட் பார்த்திங்கன்னா இடத்துக்கு மாறும், வேரியஸ் பிளேஸ் டு பிளேஸ். ஏன்னா அதோட ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ மூணில் ஒரு ஆக்சலரேஷன், எர்த்தில் ஒரு ஆக்சலரேஷன், அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட மாஸ் என்ன ஆகுது, வெயிட் என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. அண்ட் இட் இஸ் மெஷர்ட் யூஸிங் ஃபிசிக்கல் பேலன்ஸ். மாஸ்க்கு ஃபிசிக்கல் பேலன்ஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், மெஷர் பண்ணலாம். இது வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணி. ஏன்னா ஸ்ப்ரிங் பேலன்ஸ் தான் கீழே என்ன பண்ணுது, புவியீர்ப்பு சக்தியை இழுக்குது. மாஸ்க்கு ஃபிசிக்கல் பேலன்ஸே போதும், ஏன்னா ரெண்டுமே வந்து எர்த்தை என்ன பண்ணலை, டச் பண்ணலை. தென் இட் இஸ் இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா என்ன, கேஜி, கிலோகிராம். இதுக்கு நியூட்டன், ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் அங்கே படுதுன்றதுனால we are telling as நியூட்டன். ஸோ இட் இஸ் a very very easy concept, you can easily remember it. அக்யூரசி இன் மெஷர்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் when measuring physical quantities, அதாவது physical quantities fundamental and both derived quantities நம்ம மெஷர் பண்ணும் போது அது துல்லியமாக அந்த வேல்யூ கிடைக்கணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ரொம்ப க்ளோசஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்தெந்த பிரான்ச்சஸில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ் அண்ட் டே டு டே லைஃப்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் ஜுவல்லரி வாங்குகிறோன்னா அக்யூரேட்டான ஒரு மில்லி கிராம் நம்ம பேஸ் பண்ணி தான் வாங்குவோம். இல்லை ஒரு துல்லியமாக தோராயமாக கொடுங்கன்னு சொல்லி நம்மளால் வாங்க முடியுமா, அப்ராக்சிமேட்டாக கேட்டு வாங்க முடியுமா, கிடையாது. ஸோ அப்போ அக்யூரசின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். எக்ஸாம்பிளாக they are telling here, if நம்ம வந்து ஒரு சால்ட் வந்து கரெக்டாக ஆட் பண்ணால் அந்த சாப்பாடு நமக்கு நல்லாயிருக்கும். அதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டுட்டோமோ இல்லை கொஞ்சம் கம்மியானா கூட அதோட டேஸ்ட்டே டிஃபர் ஆகும். ஸோ ஃபால்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், ஹியூமன் எரராக இருக்கட்டும், அது வந்து இன்அக்யூரேட் வேல்யூஸை கொடுக்கும், அதாவது கரெக்டான வேல்யூஸை கொடுக்காது. ஸோ இந்த மாதிரி அக்யூரேட்டான வேல்யூ நமக்கு வேணும், மெஷர்மெண்ட்டில் வேணும்னா நம்ம வந்து அதோட கரெக்ட்னஸ் ஆஃப் த மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை we have to check it. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கரெக்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதோட வேல்யூவும் என்ன ஆகும், we will get the correct value. And getting the average value can correct the errors and give us accurate value of the measured quantity. அந்த இது ஆவரேஜ் வேல்யூன்னு சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 or 2 கொஞ்சம் டிஃபர் ஆகிறதுல நம்ம வந்து மாறுச்சு அப்படின்னா நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன், ஃபர்ஸ்ட் லெசன் 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 மெஷர்மெண்ட். ஸோ இதோட மற்ற பார்ட்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட் லெசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் கண்டினியூஸாக பார்க்கணும் அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா 5th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற சமச்சீர் கல்வி புக்ஸ் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே நாங்கள் கவர் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் சேனலை விசிட் பண்ணலைன்னா சேனலை செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களை வந்து ரீச் ஆகும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.